வணக்கம். தமிழொலியின் மதிய நேர பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். இலங்கைக்கு நகர்வெடுத்துள்ள இந்திய போர்க்கப்பல். பயங்கரவாதத்தை தடுக்க பாதுகாப்பு அமைச்சின் நடவடிக்கை. பணம் அச்சடிக்கும் அரசாங்கம், பொருளாதார நெருக்கடி வரப்போவதாக விமல் வீரவம்ச எச்சரிக்கை. யாழ்ப்பாணத்தில் வாகன விபத்து, தாய்மகன் இருவரும் சம்பவ இடத்திலேயே உயிரிழப்பு. கண்டியில் தீயில் எரிந்த 3 மாடி ஆடை விற்பனை நிலையம். யாழில் பற்றைக்காட்டுக்குள் கிடந்த பொதிகளால் பெரும் அதிர்ச்சி. இலங்கையில் மருத்துவ பற்றாக்குறை ஏற்படும் அபாயம், வெளியான எச்சரிக்கை. யாழில் இருந்து பயணித்த காரில் இரவில் நேர்ந்த அசம்பாவிதம், நடுவீதியில் பறிபோன உயிர். யாழில் பாலியல் குற்றத்தில் பெக்கு கைது. இலங்கையில் தாங்கியிருந்த 50 வெளிநாட்டவர்கள் கைது. தொடர்புடைய விரிவான செய்திகள். இந்திய கடற்படைக்கு சொந்தமான INS போர்க்கப்பல் நேற்று காலை கொழும்பு துறைமுகத்தை வந்தடைந்துள்ளது. இந்த கப்பலை இலங்கை கடற்படையினர் கடற்படை மரபுகளுக்கு இணங்க முறைப்படி வரவேற்றுள்ளனர். இந்த கப்பல் இலங்கையில் தங்கியிருக்கும் காலப்பகுதியில் இலங்கை கடற்படையினருடன் இணைந்து கலப்பு வாயு மூக்குளிப்பு பயிற்சி எனும் விசேட கூட்டு பயிற்சியில் ஈடுபட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதன் மூலம் இருநாட்டு கடற்படைகளின் முக்குளிப்பு பிரிவுகளுக்கு இடையே அனுபவங்களை பகிர்ந்து கொள்ளவும் அவர்களின் தொழில்முறை திறன்களை மேம்படுத்தவும் வாய்ப்பு ஏற்படும் என இலங்கை கடற்படை தெரிவித்துள்ளது. மேலும் இருநாட்டு கடற்படைகளுக்கும் இடையிலான நல்லுறவையும் ஒத்துழைப்பையும் மேம்படுத்தும் நோக்கில் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள பல்வேறு சுமூகமான நிகழ்வுகளில் கப்பல் ஊழியர்கள் கலந்து கொள்ள உள்ளனர். அத்துடன் நாட்டின் முக்கிய கலாச்சார மற்றும் வரலாற்று சிறப்புமிக்க இடங்களுக்கும் அவர்கள் விஜயம் செய்ய திட்டமிட்டுள்ளதாக கூறப்படுகிறது. இலங்கையில் பயங்கரவாத செயற்பாடுகளை தடுக்கும் நோக்கில் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக பாதுகாப்பு அமைச்சு தெரிவித்துள்ளது. இலங்கையின் தேசிய பாதுகாப்பு கட்டமைப்பை மேலும் வலுப்படுத்தும் நோக்கில் பயங்கரவாதத்துக்கு நிதி கிடைப்பதை தடுக்கும் இலக்கு வைக்கப்பட்ட நிதி தடைகள் முறையை அரசாங்கம் தீவிரப்படுத்தியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாட்டின் நிதி முறையை பாதுகாக்கவும் பயங்கரவாத செயல்களை முறியடிக்கவும் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. பயங்கரவாதம் அல்லது அதனுடன் தொடர்புடைய நிதி நடவடிக்கைகளில் ஈடுபடுவதாக சந்தேகப்படும் தனிநபர்கள் அல்லது அமைப்புகளுக்கு எதிராக விதிக்கப்படும் கட்டுப்பாடுகளே இவையாகும். நிதி மற்றும் நிதி அல்லாத சொத்துக்களை முடக்குதல், வங்கி சேவைகளை கட்டுப்படுத்துதல், பொருளாதார நடவடிக்கைகளில் ஈடுபடுவதை தடுத்தல் போன்ற நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும். இலங்கையில் இந்த தடைகள் ஐக்கிய நாடுகளின் பாதுகாப்பு சபையின் 1373 தீர்மானத்துக்கு இணங்க நடைமுறைப்படுத்தப்படுகின்றன. 1968 ஆண்டின் 45ஆம் இலக்க ஐக்கிய நாடுகள் சபையின் சட்டத்தின் கீழ் 2012ஆம் ஆண்டின் 1ஆம் இலக்க ஒழுங்கு விதிகளின்படி இவை அமல்படுத்தப்படுகின்றன. அதேவேளை இதனை நடைமுறைப்படுத்தும் மற்றும் நிர்வகிக்கும் தகுதியுள்ள அதிகாரியாக பாதுகாப்பு அமைச்சர் செயலாளர் நியமிக்கப்பட்டுள்ளார். அனைத்து நடவடிக்கைகளும் உறுதிப்படுத்தப்பட்ட சான்றுகள் மற்றும் தேசிய பாதுகாப்பு நலன்களின் அடிப்படையிலேயே எடுக்கப்படுகின்றன. நிதி நடவடிக்கை பணிக்குழுவின் சர்வதேச தரநிலைகளை பூர்த்தி செய்யவும் இலங்கையின் நிதி அமைப்பின் நம்பகத்தன்மையை உறுதிப்படுத்தவும் இந்த நடவடிக்கைகள் அவசியமானவை என அமைச்சர் சுட்டிக்காட்டியுள்ளது. பொதுமக்கள் இது தொடர்பான தகவல்களை எளிதாக அறிந்து கொள்ளும் வகையில் தகுதியுள்ள அதிகாரியின் அலுவலகத்தினால் புதிய உத்தியோகபூர்வ இணையதளம் ஒன்று ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. இதன் மூலம் வர்த்தமானி அறிவித்தல்கள் மற்றும் சொத்து முடக்கல் உத்தரவுகளை பொதுமக்கள் பார்வையிட முடியும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. நாடாளுமன்றத்தில் எதிர்க்கட்சிகள் அரசாங்கம் பணம் அச்சடிப்பதாக குறிப்பிட்ட போதும் இல்லை என்று மறுத்தாலும் பணம் அச்சடிக்கப்பட்டுள்ளதாக முன்னாள் அமைச்சர் விமல் வீரவம்ச தெரிவித்துள்ளார். தென்னிலங்கை தொலைக்காட்சி நடத்தும் அரசியல் கலந்துரையாடல் நிகழ்ச்சியொன்றில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே இதனை தெரிவித்துள்ளார். 2024 11/18ஆம் தேதி அன்று அச்சடிக்கப்பட்டுள்ளதாக குறித்த பணத்தாளை அவர் காண்பித்து உறுதிப்படுத்தியதோடு அதில் நிதியமைச்சராக நரகுமார திஸ்நாயக்க மற்றும் மத்திய வங்கி ஆளுநர் நந்தலால் ஆகியோர் கையொப்பமிட்டனர். ஆனால் IMF நிபந்தனைகளின்படி பணம் அச்சடிக்க முடியாது. ஆனால் ஒவ்வொரு வருடமும் சேகரிக்கப்படும் சேதமடைந்த நாணயத்தாள்கள் அச்சடிக்கும் வலிமையான செயல்பாடை நடைபெற்றதாக அரசாங்கம் மறுக்கவில்லை என்று குறிப்பிட்டுள்ளார். அரசாங்கம் பணம் அச்சடிக்கவில்லை என்றே குறிப்பிட்டது தவிர வலிமையான நடைமுறைகள் எதையும் குறிப்பிடவில்லை. எரிபொருள் நெருக்கடியினால் ஏற்பட்டிருக்கும் பிரச்சனையினால் நாங்கள் 2வது பொருளாதார நெருக்கடியை நெருங்கிக் கொண்டிருக்கின்றோம். ஆனால் இது தொடர்பில் நிபுணர்கள் எவரும் கதைப்பதில்லை. இந்த ஆபத்தை கண்டுகொள்ளாமல் அரசியல் குதூகலத்தில் எவ்வளவு விலை கொடுத்தாவது எரிபொருளை கொள்வனம் செய்வதாக ஜனாதிபதி தெரிவித்துள்ளார். எவ்வாறு சென்றால் நாட்டை கொண்டு செல்ல முடியாத நிலைமை ஏற்படலாம். அவ்வாறான ஒரு நிலையில் வெளிச்சக்திகள் எம்மை அடிமைப்படுத்திக் கொள்வதற்கான சந்தர்ப்பத்தை அரசாங்கம் உருவாக்கி வருவதாக அவர் குறிப்பிட்டார்.
யாழ்ப்பாணம் ஒருமுராய் சந்தையில் இடம்பெற்ற வாகன விபத்தில் தந்தை மற்றும் மகன் ஆகிய இருவரும் பரிதாபகரமாக உயிரிழந்துள்ளனர். குறித்த சம்பவம் நேற்று நள்ளிரவு இடம்பெற்றுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. எவ்வாறு உயிரிழந்தவர்கள் ஏழாலை கிழக்கு பகுதியைச் சேர்ந்த 64 வயதுடைய பரமேஸ்வரன் மற்றும் அவரது 23 வயதுடைய மகன் கஜதீவன் என அடையாளம் காணப்பட்டுள்ளனர். யாழ்ப்பாணத்தில் உள்ள தனியார் வைத்தியசாலை ஒன்றுக்கு சென்றுவிட்டு இருவரும் மோட்டார் சைக்கிளில் வீடு திரும்பிக் கொண்ட நிலையில் ஒரும்புராய் சந்தை பகுதியில் குறித்த மோட்டார் சைக்கிள் வேக கட்டுப்பாடு இழந்து அங்கிருந்த மின்கம்பத்துடன் மோதி விபத்துக்குள்ளானதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். இந்த விபத்தில் பலத்த காயமடைந்த தந்தை மற்றும் மகன் ஆகிய இருவருமே சம்பவ இடத்திலேயே உயிரிழந்துள்ளனர். உயிரிழந்தவர்களின் சடலங்கள் தற்போது பிரேத பரிசோதனைக்காக யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையில் வைக்கப்பட்டுள்ளன. விபத்து தொடர்பான மேலதிக விசாரணைகளை கோப்பாய் காவல்துறையினர் முன்னெடுத்து வருகின்றனர். கண்டி மெனிக்கிண்ண நகரில் அமைந்துள்ள 3 மாடி வர்த்தக கட்டிடம் ஒன்றில் இன்று அதிகாலை ஏற்பட்ட பயங்கர தீ விபத்தினால் அக்கட்டிடம் முழுமையாக தீக்கிரையாகியுள்ளது. மெனிக்கிண்ண நகரின் மையப்பகுதியில் அமைந்துள்ள புகழ்பெற்ற ஆடை விற்பனை நிலையம் ஒன்றிலேயே இந்த விபத்து ஏற்பட்டுள்ளது. தீ வேகமாக பரவியதன் காரணமாக கட்டிடத்தில் இருந்த ஆடைகள் மற்றும் ஏனைய பொருட்கள் முழுமையாக எரிந்து சேதமடைந்துள்ளன. எனினும் உயிர் சேதங்கள் எதுவும் ஏற்படவில்லை என முதற்கட்ட தகவல்கள் தெரிவிக்கின்றன. தீயை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வருவதற்காக கண்டி மாநகர சபையின் தீயணைப்பு பிரிவினர் விரைவாக செயல்பட்டு தீயணைப்பு படையினருடன் இணைந்து பிரதேச மக்களும் நீண்ட போராட்டத்தின் பின்னர் தீயை முழுமையாக கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்ததாகவும் தீ விபத்து ஏற்பட்டதற்கான துல்லியமான காரணம் இதுவரையிலும் கண்டறியப்படவில்லை எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மின்கசிவு காரணமாக இவ்விபத்து ஏற்பட்டிருக்கலாம் என சந்தேகிக்கப்படும் நிலையில் மெனிக்கிண்ண போலீசார் இது தொடர்பான மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர். யாழ்ப்பாணம் கொடிகாமம் பகுதியில் உள்ள பற்றை காடொன்றிலிருந்து சுமார் 9 கிலோ கேரளா கஞ்சா பொதிகள் மீட்கப்பட்டுள்ளன. கொடிகாமம் பகுதியில் உள்ள பற்றை காடொன்றில் சந்தேகத்துக்கிடமான பொதிகள் காணப்படுவதாக போலீசாருக்கு கிடைத்த ரகசிய தகவலின் அடிப்படையில் சம்பவ இடத்துக்கு விரைந்த போலீசார் பொதிகளை மீட்டு சோதனையிட்டனர். அதன்போது பொதிக்கில் சுமார் 9 கிலோ கிராம் கஞ்சா காணப்பட்டுள்ளன. மீட்கப்பட்ட கஞ்சா பொதிகளை போலீஸ் நிலையம் எடுத்து சென்ற போலீசார் சம்பவத்துடன் தொடர்புடைய நபர்கள் தொடர்பில் விசாரணைகளை ஆரம்பித்துள்ளனர். இலங்கையில் மருந்து விநியோக சங்கிலியில் அதிகரித்து வரும் அழுத்தம் காரணமாக அத்தியாவசிய மற்றும் உயிர்காக்கும் மருந்துகளை தடையின்றி அணுகுவதை உறுதி செய்யும் நாட்டின் திறன் பாதிக்கப்படக்கூடும் என இலங்கை மருத்துவ தொழில்துறை சம்மேளனம் எச்சரித்துள்ளது. இந்த மருத்துவ பற்றாக்குறை நெருக்கடியை தடுப்பதற்கும் அரசாங்கம் அவசர நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று சம்மேளனம் அழைப்பு விடுத்துள்ளது. உடனடி மற்றும் நடைமுறை நடவடிக்கைகள் எடுக்கப்படாவிட்டால் தனியார் மற்றும் பொது சுகாதாரத்துறைகளில் அதிகரித்து வரும் தட்டுப்பாட்டை இலங்கை எதிர்கொள்ளக்கூடும் என்றும் இது நோயாளிகள் மருத்துவமனைகள் மற்றும் முழு சுகாதார கட்டமைப்பையும் கடுமையாக அழுத்தத்துக்கு உள்ளாக்கும் என்றும் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. குறிப்பாக எரிபொருள் விலைகள் சுமார் 38 வீதத்தாலும் சரக்கு கட்டணங்கள் 40 வீதத்துக்கும் அதிகமாக உயர்ந்துள்ளன. மருந்து மூலப்பொருட்களின் உலகளவில் விலைகள் சில சந்தர்ப்பங்களில் 70 வீதம் வரை அதிகரித்துள்ள நிலையில் அமெரிக்க டாலருக்கு எதிராக இலங்கை ரூபாயின் பெறுமதி வீழ்ச்சியடைந்தமை இறக்குமதி செலவை கணிசமாக உயர்த்தியுள்ளது. எனவே இறக்குமதி உரிமை செயலாக்கத்தில் உள்ள தாமதங்களை நிவர்த்தி செய்து மருந்து விநியோக சங்கிலியை ஸ்திரப்படுத்துவதற்கு உடனடி நடவடிக்கைகளை எடுக்குமாறு சம்மேளனம் அதிகாரிகளை வலியுறுத்தியுள்ளது. யாழ்ப்பாணத்திலிருந்து கொழும்பு நோக்கி பயணித்த கார் பரந்தன் சந்திக்கு அண்மையில் வீதியை கடக்க முற்பட்டவர் மீது மோதியதில் அவர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்துள்ளார். குறித்த விபத்து நேற்று இரவு 7 மணியளவில் இடம்பெற்றுள்ளது. விபத்தில் 55 வயதான புன்னை நீராவி கண்ணகி நகரை சேர்ந்த முதியவரை உயிரிழந்துள்ளார். இறந்தவரின் சடலம் பிரேத பரிசோதனைக்காக கிளிநொச்சி வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளதாகவும் குறித்த சம்பவம் தொடர்பாக கிளிநொச்சி போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். யாழ்ப்பாணத்தில் பாலியல் வல்லுறவு குற்றச்சாட்டில் கைதான நாவற்குழி விகாரை பிக்கு கைது செய்யப்பட்ட சம்பவத்தின் பின்னணியில் இலங்கை தமிழரசு கட்சி முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் M.A. சுமந்திரன் முன்னின்று செயல்பட்டுள்ளதாக தென்னிலங்கையில் பரவலாக குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகின்றது. கடந்த மார்ச் மாதம் 28ஆம் தேதி நாவற்குழி விகாரையில் பிக்கு ஒருவருக்கு எதிராக முன்னெடுக்கப்பட்ட சட்ட நடவடிக்கை திட்டமிட்ட ஒரு சதி என தென்னிலங்கையில் குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டுள்ளது. சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருகையில் ஒரு மத தளத்துக்குரிய ஆடை ஒழுக்கத்தை மீறி பிரவேசிக்க முயன்ற யுவதிக்கு அறிவுறுத்தியதற்காக பிக்கு மீது பாலியல் குற்றச்சாட்டு சுமத்தப்பட்டு 14 நாட்கள் விளக்கமறியலில் வைக்கப்பட்டார். பிக்கு கைதான சம்பவத்தின் பின்னணியில் இலங்கை தமிழரசு கட்சி மற்றும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் M.A. சுமந்திரனின் செயலாளராக கடமையாற்றும் சயந்தன் ஆகியோர் முன்னின்று செயல்பட்டுள்ளனர். எவ்வித தவறும் செய்யாத பிக்குவை விகாரையிலிருந்து வெளியேற வேண்டும் என்ற நிபந்தனையுடன் பிணை வழங்கப்பட்டுள்ளது. அது வடக்கிலிருந்து பிக்குகளை தந்திரோபாயமாக வெளியேற்றும் ஒரு முயற்சி எனவும் குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது. எனவே பௌத்த சாசனத்தை பாதுகாப்பதற்காக கோரும் அனுரகுமாரவும் அரசாங்கமும் இவ்விடயத்தில் மௌனம் காப்பது ஏன்? ஒரு மதத்தின் எழுச்சியும் விழிப்புணர்வும் அந்த மதம் சார்ந்த மக்கள் குறைவாக வாழும் பகுதிகளிலேயே ஏற்படுத்தப்பட வேண்டும்.
பேக்குகளை வடக்கிலிருந்து வெளியேற்றி அங்கு தமிழர்களின் தாயக கோட்பாட்டை உறுதிப்படுத்த இந்த அரசாங்கம் முற்படுகின்றதா என்ற சந்தேகம் எடுக்கின்றது. எனவே நாவற்குழி விகாரையில் அநியாயமாக பாதிக்கப்பட்ட பேக்கு மீண்டும் அந்த விகாரையிலேயே தங்கி தனது மதப்பணிகளை தொடர்வதற்கான சட்டப்பூர்வமான பாதுகாப்பை அரசாங்கம் உறுதிப்படுத்த வேண்டும். இதற்காக புத்த சாசன அமைச்சரும் 2 வார கால அவகாசத்தை வழங்குகின்றோம். அந்த காலப்பகுதியில் பிக்குவுக்கு நீதி வழங்கப்பட்டு அவர் மீண்டும் நாவக்குழி விகாரைக்கு செல்வதற்கான அனுமதி வழங்கப்படாவிட்டால் மகா சங்கத்தினர் அனைவரும் ஒன்றிணைந்து பௌத்த சாசன அமைச்சுக்கு முன்னால் பாரிய போராட்டத்தை முன்னெடுக்க உள்ளதாகவும் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளதாக அந்த தகவல்கள் தெரிவிக்கின்றன. இலங்கையில் தங்கியிருந்த 50 வெளிநாட்டவர்கள் நேற்று பிற்பகல் குடிவரவு மற்றும் குடியகல்வு துறையின் புலனாய்வு பிரிவு அதிகாரிகளால் கைது செய்யப்பட்டனர். வணிக விசாக்களில் நாட்டுக்கு நுழைந்த விசாக்கள் காலாவதியான பின்னரும் சட்டவிரோதமாக நாட்டில் தங்கியிருந்த குற்றச்சாட்டில் இவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். இந்த குழுவில் 47 சீன நாட்டவர்களும் 2 மலேசியர்கள் மற்றும் 1 இந்தியர்கள் அடங்குவதாக தெரியவந்துள்ளது. நீர்கொழும்பு பகுதியில் உள்ள ஒரு வீட்டில் தங்கியிருந்த போது குறித்த வெளிநாட்டவர்கள் கைது செய்யப்பட்டனர். குடிவரவு மற்றும் குடியகல்வு துறையின் புலனாய்வு பிரிவு கிடைத்த தகவலின் அடிப்படையில் சுற்றி வளைப்பு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. இத்துடன் தமிழொலியின் மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ந்தும் செய்திகளோடு இணைந்திருக்க தமிழொலி ஊடகத்துடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம். தமிழொலி ஒரே பார்வையில் இன்றைய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தமிழொலி யூடியூப் தளத்தை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம கீழே இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.